டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தன் வாழ்நாளையே ஒட்டுமொத்த மக்களுக்கும் அர்ப்பணித்த ஒரு மாபெரும் தலைவர். அவர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்காக பல திட்டங்களை, பல சட்டங்களை கொண்டு வந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இன்னும் சாதியாக பார்க்கும் சாதியவாதிகள் இன்னும் என்பதுதான் இருக்கிறார்கள் என்பது உண்மையில் வெட்கக்கேடான விஷயமாகத்தான் நாம் நினைக்கிறோம். இப்பொழுது நாம் அவர்களுடைய அந்த படிப்பை பார்க்கணும். ஏன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களை யாரும் அவ்வளவு எளிதாக அவர் படித்த படிப்பை யாரும் படித்து விட முடியாது. அவர் படித்த படிப்பு என்பது உண்மையில் யாரும் நினைத்து பார்க்க முடியாது. ஏனென்றால் அந்த பிராமண சமூகத்திலிருந்து எங்களுக்கு தான் படிப்பு வரும் என்று சொல்லிக் கொண்டிருந்த அவர்களாலேயே அந்த படிப்பை படிக்க முடியவில்லை. அவனுடைய படிப்பு என்பது அப்பேற்பட்ட படிப்பு. அவனுடைய படிப்பை இப்பொழுது நாம் பார்ப்போம். அதாவது பிஏ, எம்ஏ, எம்எஸ்சி, எல்எல்பி, பிஹெச்டி, டாக்டர் ஆஃப் சயின்ஸ், பிஎஸ்சி, டிஎல்டி, டாக்டர் ஆஃப் லா, டிலிட்ரி, டாக்டர் ஆஃப் லெக்சரர், பாரிஸ்டர் அட் லா, LLM, Master of Laws, MA in Economics, MSc in Economics, MA Sociology, MSc in Sociology, MA in History, MA in Philosophy, MA in Politics, MA in Anthropology, MA in Physiology, MA in English Literature, MA in German, MA in Public Administration, MA in Mathematics, MA in Linguistics, MA in Comparative Religion, MA in Labor Economics, MA in Law and Justice, MA in International Law, MA in Sociology and Religion, MA in International Economics, MA in Political Science, MA in Economics of Industry. இப்படி 32 படிப்புகளை யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு படித்த ஒரு மாமேதையைத்தான் இவர்கள் சாதிய தலைவராக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையில் தமிழகமே தலைகுனிய வேண்டிய ஒரு நிகழ்வு இது.